ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஹாபி டர்ன்ஸ் இன்டு ஏ சக்ஸஸ்ஃபுல் கேரியர்ன்ற பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். வாங்க குழந்தைங்களும் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மணியை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? மணியை பற்றி பார்த்ததில் அந்த இதில் இருக்கக்கூடிய ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நமக்கு அந்த கதை நல்லா தெரியுங்க. இது சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறான்னு சொல்லுங்கள். மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். மணியோட ஹாபி, அவனுடைய பொழுதுபோக்கு கிரிக்கெட் விளையாடுவது. என்ன மாணவர்களே, என்ன அவனுடைய ஹாபி என்ன நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அவனோட ஹாபி ரைட்டிங், நாட் கிரிக்கெட். ஸோ இட் இஸ் ராங். அப்போ அவனோட ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங். அவனோட ஹாபி வந்து ரைட்டிங் ஸ்டோரிஸ், நாட் ரைட்டிங் ஸ்டோரிஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஹாபீஸ்ன்றது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு இருக்க ஹாபியே இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து, பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி டு பாஸ் டைம். மக்கள் பொழுதுபோக்குக்காக தான், தன்னுடைய நேரத்தை கழிப்பதற்காகத்தான் ஹாபீஸ்களை, அதை பொழுதுபோக்கை வைத்திருக்கிறார்கள். இது சரிங்களா மாணவர்களே? இல்லை, சிலருடைய ஹாபின்றது அவங்களுடைய பேஷனாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை முறையாகவே இருக்கும். அதனால் வந்து இது ராங். சரியா மாணவர்களே? அடுத்து நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் போயிடலாங்க. மணி இமேஜின்ட் எ வேர்ல்டு வித் மியூசிக் அண்ட் மேஜிக் அண்ட் மெஜிஷியன். நம்ம அந்த இது படித்தோம், நல்ல ஞாபகம் இருக்குங்க உங்களுக்கு. மியூசிக், இசையும் மந்திரவாதியுமா, இல்லை மந்திரவாதிகளும் மந்திரமும் நிறைந்த உலகமா, இல்லை பில்டிங்கும் ஸ்கல்ப்சர்ஸும் இருக்க உலகமா, பெரிய பெரிய கட்டடங்களும் சிலைகளும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இது மியூசிக் அண்ட் மெஜிஷியன். இதுதான் ஆன்சர். when Mani started writing things, he was able to describe them accurately, describe them bluntly, describe them imaginatively. அப்படி பார்த்துருக்காங்க பாருங்கள். அவன் மணி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது he was unable to. when Mani started writing, he was unable to. ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் அவனால் அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ண முடியல. describe them accurate, unable to describe them accurately. Mani feels writing is like painting the voice, engraving voice, designing the voice. நம்ம என்ன படித்தோங்க? பெயிண்டிங் த வாய்ஸ். வெரி குட் மாணவர்களே. அடுத்த செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய இதை பார்த்துடலாம் பாருங்கள். செக்ஷன் 2ல் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க. நான் ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டேன் பாருங்கள். அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தானேங்க, அவர் படம் வரைகிறவர். ஓகே, அதனால ஆர்டிஸ்ட். ட்ரூ. ஓகே, அடுத்து, ஆஷா தேவி டாட் அஜய் த மினியேச்சர் பெயிண்டிங். ஆஷா தேவி தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் ட்ரூ. ஓகே, டிஸ்பிளே, அவர் அஜய் டிஸ்பிளேடு 150 பெயிண்டிங்ஸ். அஜய் மொத்தம் எத்தனை பெயிண்டிங் டிஸ்பிளே பண்ணார்? 150 டிஸ்பிளே பண்ணார். ஓகே, 150ல் அவர் எத்தனை விற்றாருன்ற ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு மாணவர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எத்தனை 150 டிஸ்பிளே பண்ணார், அதில் எத்தனை இது பண்ணார்? 144. பாருங்கள், 144 ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜய் வாஸ் அவார்டட் பை த இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகேங்களா? 150 பெயிண்டிங்ஸ் தான். அப்போ இது ட்ரூ. ட்ரூ. அடுத்து, அப்துல் கலாம் கையில் அவருக்கு அவார்டு கிடச்சிச்சு. ஆமாம், அக்கம்ப்ளிஷ்மெண்ட், நேஷ்னல் அவார்டு ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்ற அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. நேஷ்னல் அவார்டு ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஞாபகம் இருக்குங்களா மாணவர்களே? இப்போ ட்ரூ. ஓகேங்க, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாங்க. வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? அஜய்க்கு என்ன கிஃப்ட் இருந்துச்சு சொல்லுங்க மாணவர்களே. அஜய்க்கு என்ன கிஃப்ட் இருந்துச்சு? அஜய் வாஸ் கிஃப்டட் வித் ஏ வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? அவங்க அப்பா அவனுக்கு ஒரு பொருளை கிஃப்ட் கொடுத்தாரு. அது என்னன்றது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு?
வெரி குட். என்னது? பெயிண்ட் செட். பெயிண்ட் செட். அஜய். அப்போ இதில் பாருங்கள் எப்படி இதெல்லாம் அஜய் வாஸ் gifted with a paint set. ஓகே மாணவர்களே, அடுத்து how was he honored? He was honored with a national award of accomplishment. அது மேலே நமக்கு கேள்வியில் வருது பாருங்க. he was honored with a national award of accomplishment. Accomplishment by our கீழே போட்டுக்கலாங்க. by our former Indian president Dr. A.P. Dr. A.P.J. Abdul Kalam in 2004. ஓகேங்களா? வாட் இஸ் த அஜய் கரண்ட் கோல்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த அஜய் கரண்ட் கோல்? அஜயோட கரண்ட் கோல் என்ன? அஜய்ஸ் current goal is to புத்துயிர் அளிக்கணும். புத்துயிர் அளிக்க என்ன வார்த்தை சொல்லுங்க? revitalize the dying art of traditional இடம்பத்தில் ரொம்ப கன்ஜஸ்டிவாக இருக்குது. கீழே எழுதிக்கலாங்க. ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா மாணவர்களே? இப்போ இது ஃபஸ்ட்டு கேள்வி, இது செகண்ட் கேள்வி, இது தேர்ட் கேள்வி. ஃபோர்த்து பாருங்க. டஸ் அஜய் ஹாபி பிகம் த சக்ஸஸ்ஃபுல் கேரியர்? நீங்கள் சொல்லுங்க மாங்களே. எஸ் ஆர் நோவா? எஸ். அஜய்ஸ் hobby
becomes a successful career. எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ஆச்சுங்க? அஜய் இஸ் ரெடி டு லேர்ன். அது லாஸ்ட் வேர்டுங்க, அந்த செக்ஷன் 1ல் படித்தது. அஜய் இஸ் ரெடி டு லேர்ன். And develop his skills. And so he becomes a successful man in his career. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஒன் டைம் பார்த்துடலாம். வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? அஜய் வாஸ் கிஃப்டட் வித் அ பெயிண்ட் செட். அஜய் வந்து பெயிண்ட் செட் கிஃப்ட் பண்ணாங்க. வாட் ஹி வாஸ் ஆனர்ட் வித் த நேஷ்னல் அவார்ட் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பை அவர் ஃபார்மர் இந்தியன் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல்? அஜய்ஸ் கரண்ட் கோல் இஸ் டு ரீவிட்டலைஸ் த டையிங் அவுட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். கடைசி பாருங்கள். Does Ajay hobby become a successful career? Yes, Ajay's hobby becomes a successful career. How? Ajay is ready to learn and develop his skills, and so he becomes a successful man in his career. ஓகே மக்களே, இன்னும் நமக்கு தேர்ட் செக்ஷனுடைய அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இது ஈஸி தாங்க. Mani's grandfather noticed it. Helped him by reading bedtime stories. ஓகேங்களா? ஸ்டோரிஸ். அஜய் மாஸ்டர் த டெக்னிக் ஆஃப் இந்தியன் miniature paintings. Master a miniature paintings. ஓகேங்களா? இளவலகி won her first match against his father. அவங்க அப்பாவே போட்டு ஜெயிச்சா. ஓகேங்களா குழந்தைங்களா? இது முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ வாங்க சினானிம்ஸ் பார்த்துடலாம். சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த இட்டாலிக்ஸ் வேர்ட்ஸ். யூனிக்னா என்னங்க? தனித்தன்மை. அன்காமன், காமன், பெனிஃபிஷியல், செப்பரேட் இப்படி இருக்குங்க. காமன்னா பொதுவானது, அன்காமன்னா பொது இல்லாமல் தனித்தன்மை வாய்ந்தது. இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், அன்காமன். அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. அவன் சந்தோஷமாக இருந்தான். ஜாய்ஃபுல்லி பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. டிப்ரெஸ்னால் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்குது. அன்ஹாப்பின்னா சந்தோஷம் இல்லை, சேடுனாலும் சந்தோஷம். இப்போ ஜாய்ஃபுல்லி. மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் டிபிக்ட் இந்தியன் கல்ச்சர். டிபிக்ட்ஸ்னால் போர்ட்ரே பண்ணுறது. போர்ட்ரேனா காண்பிக்கிறது. புரியுதுங்களா? ராப்னா சுற்றி இருக்குது. ட்விஸ்ட்னா ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு
மாற்றம். ஃபால்ஸ்னால் பொய்யா இருக்கிறது, போர்ட்ரேனா காண்பிக்கிறது. அப்போ டிபிக்ட் என்றால் காண்பித்தல். ஓகே மாணவர்களே, சூஸ் கரெக்ட் ஆண்டனம்ஸ் ஃபார் த இட்டாலிக்ஸ் வேர்ட். அஜய் சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி. சஃபர்ட் என்றால் ஹர்ட் ஆகிறது, மோன் ஆகிறது, என்டியூர் ஆகிறது. சாரோனா கஷ்டம், என்டியூர்னா அனுபவிக்கிறது, ஹர்ட்டுனா கஷ்டப்படுறது, மோன்னா துக்கப்படுறது, என்டியூர்னா அனுபவிக்கவும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தான். அது இன்ஜூர்டு, சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி, அப்போ என்டியூர். இப்போ இது பார்த்துங்க, ஆண்டனம்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோங்க. சஃபர்டுனா கஷ்டப்படுறதுங்க, சாரோனாலும் கஷ்டம், ஹர்ட்டுனாலும் கஷ்டம், மோன்னாலும் துக்கப்படுறது. என்டியூர்னா அனுபவிக்கிறது, அன்டியூர்னா எவ்வளோது கஷ்டத்தை வந்து சந்தோஷமாக அனுபவிக்க முடியுங்களா? அப்போ என்டியூர்னா ஒரு கம்ஃபர்ட்னு கூட சொல்லலாம். அஜய் மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் வெயிட்டிங். மாஸ்டர்னால் ஸ்கில்ட் ஆகுறது, ஸ்கில்லு, ப்ரொஃபிஷியன்ட், எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் சேம் மீனிங். பட் அன்ஸ்கில்டுன்னா அவனுக்கு ஸ்கில்லே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் ஆண்டனிம். இளவலகி வான்னா வெற்றி, இங்கே வின், சக்சீட், வெல் ஸ்கில்டு. லாஸ்ட்னா தோல்வி, லாஸ்ட். இளவலகி வான் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் இன் 2008. ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இடம் இல்லை. நான் அடுத்த பதிவில் இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.